أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ஆண்கள் வந்து மோதிரம் போடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மோதிரத்தில் ஒரு தடை சொல்கிறாங்க. மோதிரத்தில் வந்து ஒரு தடை சொல்கிறார்கள். அந்த தடை அதாவது பெண்களுக்கு தடை இல்லை, பெண்களுக்கு அனுமதி, ஆண்களுக்கு ஹராமா வெறுக்கத்தக்கதா அப்படின்ட்டு. அதாவது இந்த விரலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா மோதிரம் போட வேண்டாம் என்று சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமில் வருது. இந்த அந்த ரெண்டு விரல்லையும் மோதிரம் போட வேண்டாம்ன்றது சேர்த்து போட வேண்டாம் அப்படி என்றதா அல்லது தனிச்சு போட வேண்டாம் என்றதா என்று உண்டு. இரண்டாவது வந்து மோதிரமே இதில் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது என்ற அர்த்தத்திலையா என்றது. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் வந்து அதை ஹராம் என்ற கருத்தில் சொல்லலை, இது வெறுக்கத்தக்கது, அதாவது இந்த இதில் மோதிரம் போட வெறுக்கிறது. இதில் ஓகே, இதுலையும் பெரும்பாலும் இதில் தான் போடுவாங்க சரியா, இதுலையும் ஓகே, இது ரெண்டுலேயும் என்னது போடுறது வெறுக்கத்தக்கது அப்படி என்ற கருத்தில் என்ன செய்கிறாங்க, அதாவது சொல்கிறாங்க. சில அறிஞர்கள் இதில் ஒன்றில் போட்டால் ஓகே, ரெண்டையும் சேர்த்து என்ன செய்ய வேண்டாம், போட வேண்டாம் என்று சொல்கிறாங்க. இதில் எதுவுமே யாருக்குரியதல்ல, பெண்களுக்கு உரியதல்ல, எல்லாமே ஆண்களுக்கு உரியதான். வெறுப்பாக இருந்தாலும் சரி, தடை என்று புரிஞ்சு கொண்டாலும் சரி, சேர்த்து போடக்கூடாதுன்னு புரிஞ்சு கொண்டாலும் சரி, தனிச்சு போடக்கூடாதுன்னு புரிஞ்சு கொண்டாலும் சரி, எல்லாமே ஆண்களுக்குரியது. நம்ம வந்து கருத்து முரண்பாடு இருக்குதா, மிச்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்கன்னு வர தவிர்த்துறது என்னது நல்லது எங்களுக்கு. ஏன்னா பெரிய ஒரு அவசியம் அதில் இல்லை. அவனை மோதிரம் போடுறோன்னா இதில் என்ன செய்யலாம், போட்டு விட்டு போகணும். இல்லை இதில் போட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன், ஒரு கையில் ஒரு விரலில் மட்டும் என்ன செஞ்சிடட்டும், அங்கே போட்டு போயிடட்டும். அடுத்தது வலதில் போடுறதா இடத்துல போடுறாங்கன்னா ரசூலாங்க இடத்துல மோதிரம் போட்டிருந்தாங்கன்னு ஹதீஸ் என்ன செய்யுது வருது, இடத்துல மோதிரம் போட்டிருந்தாங்கன்னு. இப்போ ஒஷ் கட்டுறோம், இது வலதுலையும் கட்டலாம் இடத்துலையும் கட்டலாம். ஒரு பெண்ணும் ஒச்சு கட்டலாம், ஒரு பெண் ஒச்சு கட்டினா கூட அதை எப்படி நீங்கள் ஒச்சு கட்டலாம்னு பார்க்கக்கூடியவங்களும் வைக்கிறாங்களா, தாராளமாக என்ன செய்யலாம், அவங்க வந்து ஒச்சு கட்டலாம். அவனுடைய அலங்காரமாக அது மிச்சம் அலங்கரிச்சிக்க கூடாது ஜோடனையாக. ஏன்னா பெண்கள் வந்து அலங்கரிக்கிறது ஒரு அளவே இல்லை. மொபைல் கவரை கொண்டு வந்து இவ்வளோ தான் மொபைல் கவரை இவ்வளோ கொடுத்துட்றாங்க. என்னடா பூ அது இதெல்லாம் வந்து இப்படி மொபைலில் கவரை கொடுத்துறாட்டு அப்படி பூ அதிலெல்லாம் வருது. சாதாரண ஃபோனுக்கு இந்த பக்கத்தால் ஒரு மீட்டர், இந்த பக்கத்தால் ஒரு மீட்டர், அதுக்கு ஒரு கவரை போடு. அதனால் அதை சொல்லிக்கொள்ளணும். ஒச்சேன்ற பேரில் ரெக்கையெல்லாம் வச்சு என்ன பெரிய லெவலுக்கு கொண்டு போய்த்துறாமல் ஒச்சு போடலாமான்னா ஒச்சு போடலாம். அது வந்து அந்த கவர்ச்சியை கவர்ச்சினா ஒச்சு அழகாகிக்கிற வேறு விஷயம். அதில் பெண்களுக்கென்று டிகோர் பண்ணப்பட்டு இன்னும் கொஞ்சம் என்ன ஒரு மெருகூட்டக்கூடிய நிலைமையில ஈர்க்கக்கூடிய நிலைமையில் இல்லாமல் அழகான ஒரு ஒச்சை போட்டு போகிறது என்னது இப்போ மார்க்க ரீதியாக ஒரு பிழை எல்லாம் இல்லை. அதே போல் ஸ்மார்ட் வாட்ச் போடுறது சரியான கேட்பாங்க, ஸ்மார்ட் வாட்ச் அது பிழை இல்லை, தாராளமாக என்ன செய்யலாம், அதில் போடலாம், அதில் பிழை கிடையாது. அதே நேரம் வலதில் இதை போடுறதா இடத்துல போடுறதா ஒச்சைன்னு கேட்டால் ரசூலாங்க இடத்துல மோதிரம் போட்டிக்கிறாங்க. அதே மாதிரி தானே வச்சோம். அப்போ அதனால் இடத்துல போடுற பிள்ளை இல்லை, வலது கட்டுறது சுண்ணத்து அப்படின்னா ரசூலாங்க மோதிரத்தை என்ன செஞ்சுக்கோம், இப்போ வலதில் போட்டிருக்கணும். அப்படி இல்லை, இப்போது நம்ம இந்த இது வச்சுக்கிறோம் பொக்கட், அப்போ இதில் வந்து இது இடத்துல இருக்கு, வலதால் போடுவோம் சரியா, இது வலதுல இருந்தால் இடதால் கையை போடுவோம். எடுக்கிறது கொடுக்கறது தானே நம்ம வந்து வலதாக இருக்கணும். அப்போ இடத்துல வைக்கிறதா என்ன சிறப்பு, எடுக்கிறது கொடுக்கறதா வலதுங்க, இடத்துல வைக்கிறதா என்னது சிறப்பு என்று நம்ம சொல்லலாம். இல்லை வலதில் அணிகிறதான் சுண்ணத்து என்ற அடிப்படையில் சிலர் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஷேக் நாசிர் அல்பானியெல்லாம் வலதில் தான் என்னது அணிகிற சுண்ணத்துன்ற என்ன செஞ்சிருப்பார், சொல்லியிருப்பார். ஆனால் அல்லாஹுவால நமக்கு தெரிஞ்ச அளவில் இதெல்லாம் வந்து என்ன நம்ம அணிகிறது எடுக்கிறது என்ற அடிப்படையில் மட்டும்தான் இதில் பார்க்குறமே தவிர எந்த கரத்தில் அணிவது என்பதில் ரசூலாங்க மோதிரத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, இடது கையில் அணிஞ்சிக்கிறாங்கன்னா அது ஒரு பிழை ஒன்று என்ன அல்ல. இப்போ இது திருமணம் மணப்பெண்ணுக்கு சரி வர, ஏன்னா மணப்பெண் வந்து 10 விரலுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, எல்லாத்துலையும் எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் இங்கே சொல்கிறது வந்து போகக்கூடியவங்க ஆண்கள், இதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். பெண்களுக்கு இந்த சட்டம் என்ன மோதிரம் விஷயத்தில் அந்த சட்டம் சொல்லப்படவில்லை. அடுத்ததாக வந்து இந்த அதாவது ஆண்களுக்கு எத்தனை மோதிரம் அணியலாம்னு ஒரு இது ஒன்று இருக்குது சரியா, பெண்களுக்கு ஒப்பாகிற லெவலுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் அதில் மிக சரியான நிலைப்பாடு என்ன என்று சொன்னால் அவங்க எத்தனை மோதிரம் அணிஞ்சாலும் என்னது அது பிள்ளை. சிலர் வந்து ஒரே இதில் வந்து 2-3 மோதிரம் என்ன செஞ்சுருப்பாங்க, அணிஞ்சிருப்பாங்க. அது அவர்களுடைய இதை பொறுத்துள்ளது, அதில் தடை செய்கிறதுக்கு வரல. ஆனால் இதில் ஷேக் ஹலவி சக்காஃப் அதை கொண்டு வந்திருக்கிறார். எப்படி கொண்டு வந்திருக்கிறார்னு சொன்னால் அதை மட்டும் கொஞ்சம் வாசிக்கிறேன். ஜூசுல் ரஜுல் லுப்சு ஹாத்தமைனி அக்தர், 2 மோதிரம் அதுக்கு மேலே என்ன செய்யலாம், போடலாம். நஸ் அலைஹி ஷாஃபிஐயா, ஷாஃபி மதுஹபினர் இதை சொல்லிக்கிறான். ஒல் ஹனாபில ஹம்பலிகள் வதாலிக லிஅன்னஹு மின ஸீனா வல் அஸ்ல் ஃபீஹில் இபாஹா. அதாவது இது வந்து அலங்காரத்தோடு சம்பந்தப்பட்டது, அதில் அசல் வந்து அது வந்து என்னது அனுமதி என்பதுதான், அதனால் அதில் தடை கிடையாது அப்படின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும், இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.